ஹலோ பசங்களா. இப்போ இந்த வீடியோல நியூட்டன் செகண்ட் லா அப்படிங்கிற என்ன கான்செப்ட், நியூட்டன் செகண்ட் லா நீட்டுக்கு என்ன தேவை, அது என்ன கான்செப்ட், அதுக்கப்புறம் ஒரு நீட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூட்டனோட செகண்ட் லா. ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்டன் செகண்ட் லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வி நோ தட் இப்போ இந்த இடத்துல கேஸ் 1, இந்த இடத்துல கேஸ் 2, இந்த மாதிரி 2 கேஸ் எடுத்துக்கிறோம் பசங்க. இந்த 2 கேஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு 27 இயர் ஓல்டு பாய் வச்சிருக்கோம். இங்க அப்படியே ஒரு 20 கிலோகிராம் ஒரு சுகர் பேக் நம்ம வச்சிருக்கோம். அப்படியே இந்த சைடு கேஸ் 2 வந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 2 இயர் ஓல்டு பாய், ஒரு 2 வருஷம் தான் பிறந்தாகுது. அதே இந்த இடத்துலயும் ஒரு 20 கிலோகிராம் சுகர் பேக், இந்த ரெண்டையும் நம்ம வச்சுக்கோம். இந்த ரெண்டை யாரால இந்த 20 கிலோ சர்க்கரையை மூவ் பண்ண முடியும்? எஸ், நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது ரைட்டு தான். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும்தான் சக்சஸ் ஆவாங்க, செகண்ட் கேஸ் ஃபெயிலியர் ஆகும். இது ஏன் தெரியுமா பசங்களா? இதுக்குள்ள நியூட்டன் செகண்ட் லா இருக்கா சார்? ஆமா பசங்களா இருக்கு பசங்களா. ஏன்னா நம்ம நியூட்டனோட செகண்ட் லா பத்தி நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். F is equal to ma ன்னு சொல்லி. The force is equivalent to the product of mass and acceleration. எம்ங்கிறது மாஸ் பசங்களா, ஏங்கிறது ஆக்சலரேஷன் பசங்களா. இது ரெண்டு ப்ராடக்ட் ஆகும்போது தான் we will get the force அப்படிங்கிற காம்போனன்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே இயர்லி கிளாஸஸ்ல சின்ன கிளாஸஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த கேஸ்க்கு வரலாம். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை இந்த பர்சனால இந்த மாஸை ஹேண்டில் பண்ண தெரியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இந்த 20 கிலோகிராம் சுகரை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய திறனும் இவர்கிட்ட இருக்கு. அதனால இவர் சக்சஸ் ஆறாரு. அதே மாதிரி கேஸ் 2ல ஏன் ஃபெயிலியர் ஆறாங்க அப்படின்னா, இந்த 20 கிலோகிராம் சுகரை டாலரேட் பண்ணி அதை கொடுக்குற அளவுக்கு மாஸ் இவர்கிட்ட இல்லை. இந்த 20 கிலோகிராம் சுகரை ஆக்சலரேட் பண்ணக்கூடிய அந்த திறனும் இவர்கிட்ட இருக்காது. ஸோ இந்த கேஸ் நமக்கு ஃபெயில் ஆகுது. ரைட், இதை வேற எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இன்னொரு கேஸ் இருக்கு பசங்களா. என்ன கேஸ் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டிபி டிவைடட் பை டிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த பி அப்படிங்கிறது மொமெண்டம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மொமெண்டத்தை டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். while differentiating DFF, differentiating momentum with respect to time அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல என்ன சார் கிரியேட் ஆகும்னு கேட்டா, பியோட வேல்யூ mv. அப்போ f இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு dmv டிவைடட் பை dt. அப்போ இந்த இடத்துல f இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு mங்கிறது கான்ஸ்டன்ட் பசங்களா. அப்போ dv டிவைடட் பை dt. அப்போ dv பை dt நம்ம என்ன சார் எழுதிக்கலாம்? we can write, நம்ம என்ன கண்ணா எழுதிக்கலாம்? அப்போ force is proportionality to ma அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னு கேட்டா, இந்த dv பை dtனா வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆனா ஆக்சலரேஷன். அதனாலதான் அந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் dv டிவைடட் பை dt நம்ம ஏன்னு போட்டோம். அப்போ இது மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, force is directly proportional to the force is directly proportional to the a அப்படிங்கிற கான்செப்டா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஆக்சலரேஷன் கூட கொடுத்தா ஃபோர்ஸ் அங்க அதிகமா இருக்கும், ஆக்சலரேஷன் கம்மியா கொடுத்தா ஃபோர்ஸ் அங்க கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல மெயின் இன்னொரு ரீசனும் இருக்கு பசங்களா. அப்போ F is equal to ma எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டா, இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து F directly proportional ma இருக்கியா, இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிளை உடைக்கிறதுக்கு F is equal to kma சொல்லி உங்க புக்ல இருக்க டெரிவேஷன் தான் உடைச்சிருப்பாங்க. இந்த k அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. இப்போ இந்த நியூட்டனோட செகண்ட் லால இருக்கக்கூடிய ஒரு நீட் கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பசங்களை அந்த கொஸ்டினை பாருங்க. A box of mass is 5 kg is pulled by the car up along the frictionless plane is inclined at the 30 degree with the horizontal. The tension in the cord is 30 Newton. The acceleration of box is dash. அப்போ நம்ம இந்த கொஸ்டின் அப்படியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அட் 5 கிலோகிராம், பாக்ஸ் அட் 5 கிலோகிராம் பை தி கார்ட் அலாங் தி ஃப்ரிக்ஷன்லெஸ் பிளைன். அப்போ ஃப்ரிக்ஷன்லெஸ் பிளைன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்க்ளைன்டு பிளைனை ரெடி பண்ணி வச்சு, இந்த இன்க்ளைன்டு பிளைன்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸை பிளேஸ் பண்றாங்களா. இப்போ அந்த பாக்ஸ் என்ன ஆகுதுன்னா, அதோடைய மாஸ் வந்து எவ்வளவுக்குன்னா m is equal to 5 கிலோகிராம். ரைட்டா? இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா புல்ட் ஆகிட்டே இருக்கா. இட்ஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ் பிளைன் அப்படின்னா என்ன இருக்காது,
ஃப்ரிக்ஷன் இருக்காது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் கேட்டா, இந்த பாக்ஸை இந்த எம்ஜி அப்படின்னு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே இருக்கும். இந்த எம்ஜி ஃபோர்ஸ் இன்க்ளைண்டா இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஹரிசானல் வெர்டிக்கல் காம்பனன்ட் நம்ம தனியா பிரிப்போம். கரெக்டுங்களா? இதை ஒரு ஹரிசானல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனன்ட் பிரிப்போம். அப்போ இதோட ஹரிசானல் காம்பனன்ட் எம்ஜி சைன் தீட்டா, இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் என்னடா எம்ஜி காஸ் தீட்டா. இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் எம்ஜி காஸ் தீட்டா. இதை நம்ம ஏற்கனவே எங்க படிச்சோம் பசங்களா? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ல சூப்பரா படிச்சாச்சு. அந்த விஷயத்த இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். இதை எடுத்துதான் இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். ரைட். அப்ப நெக்ஸ்ட் வேற என்ன சார் அப்படின்னு போட்டோம்னா, the tension is tension in the கார்ட்ல இருந்து ஒரு டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ டென்ஷன் கொடுக்குறப்போ இங்க ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, கீழே இறங்க விடாம. அந்த ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நல்லா பாரு. இந்த பிளாக்கை கீழே இறக்குறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல யார் பிடிச்சிட்டு இருக்கா? டென்ஷன் ஃபோர்ஸ் பிடிச்சிட்டு இருக்கு. எப்படி கணா இருக்கு? பிடிச்சிட்டு இருக்கு 30 நியூட்டன்ல. ரைட். இதுதான் அதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஆக்சலரேஷனை கேட்கறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, யூசிங் செகண்ட் லாவை இந்த இடத்துல எடுக்க போறோம். அப்ப செகண்ட் லாவை எடுத்தோம் அப்படின்னா எஃப் நெட் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்ஏ. எஃப் நெட் இஸ் ஈக்குவலன்ட் டு எம்ஏ. இப்போ இந்த இடத்துல எஃப் நெட்னா ஆக்சுவலா என்ன சார்? எஃப் நெட்ங்கிறது ஆக்சுவலா என்ன சார்? இந்த எஃப் நெட்டை நான் கண்டுபிடிக்கணும். இந்த எஃப் நெட்டை எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுங்க? இந்த எஃப் நெட்டை எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுங்க? நல்லா பாரு. இது நடக்கக்கூடிய கேஸ் எங்க நடந்துட்டு இருக்கு? ஏன்னா இது எங்க நடந்துட்டு இருக்குறாங்கன்னா, நடக்கக்கூடிய கேஸ் இதெல்லாம் ஹரிசானல்ல நடந்துட்டு இருக்கு. ஹரிசானல் டைரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹரிசானல் டைரக்ஷன் எடுத்து நம்ம எஃப் நெட் போட்டோம் அப்படின்னா, பாசிபிள் ஃபோர்ஸ் எதையோ அதை பாசிட்டிவ்ல எழுதணும். இங்க பாசிட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது பாசிபிள் ஃபோர்ஸ்னா ஆக்சுவலா என்ன நடக்குது? இங்க மேல 30 நியூட்டன் ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் பிடிச்சிட்டு இருந்தா, அப்ப அதுதான் பாசிபிள். அதை பாசிட்டிவ்ல எழுதணும் 30 நியூட்டன். அதுக்கப்புறம் கீழே அதை இழுத்திட்டு இருக்கிற ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை நம்ம நெகட்டிவ்ல எழுதணும், மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. இங்க டிகிரி கொடுத்துட்டாங்களா பசங்களா? கொடுத்துட்டாங்க பசங்களா. 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம இதை எடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா இந்த 30 நியூட்டன் இருக்கிறது நமக்கு தேவையில்ல, வெறும் 30 மட்டும் எழுதினா போதும். அப்ப அதைப்படி பார்த்தா 30 மைனஸ் எம்முக்கு பதில் என்னக்கன்னா, எம்முக்கு மேல 5 கிலோகிராம், அப்போ 5. ஜிக்கு பதில் எதை யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க? 10. அப்போ இந்த இடத்துல 10. அதுக்கப்புறம் சைன் 30, அப்போ 30 மைனஸ் 50 இன்டூ 1/2 சால்வ் பண்ணா 25. அப்போ 30 மைனஸ் 25 எவ்வளோ கணா வரும்? எஃப் நெட் ஆன்சர் வந்து எனக்கு நான் கிடைக்கும், என்ன கணா கிடைக்கும்? 5 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப கண்டுபிடிச்ச 5 நியூட்டன் எங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஆக்சுவலா ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க. அப்போ 2n1. அப்போ இந்த இடத்துல எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 இஸ் ஈக்குவலன்ட் டு, இன்ஸ்டெட் ஆஃப் எஃப் நெட்டுக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அதுக்கு அப்புறம் என்னக்கன்னா வரும்? இந்த இடத்துல MA அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல எம்முக்கு பதில் இந்த இடத்துலயும் 5 கிலோகிராம தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல 5 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ ஏ. இந்த இடத்துல ஏ தேவை அப்படின்னா 5/5. ஆன்சர் 5 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷனோட வேல்யூ, அப்ப ஆக்சலரேஷனோட வேல்யூ 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதோட இந்த சம். தேங்க்யூ ஃபார் ஆல். வி வில் see you on another video.